ஆர்ஆர்பி எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா கேட்டிருக்காங்க. எக்ஸ் ஒரு வேலையை தனியா செஞ்சா 30 நாள்ல செஞ்சு கொடுப்பாரு. அதே வேலையை ஒய் தனியா செஞ்சா 45 நாள்ல செஞ்சு கொடுப்பாரு. இஜெட் தனியா செஞ்சா 90 நாள்ல செஞ்சு கொடுப்பாரு. ஸோ 3 பேரும் ஒன்றாக சேர்ந்து அந்த வேலையை செய்யலாம் திங்க் ஸ்டார்ட் பண்றாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் நாள் எக்ஸ் செய்வாரு, 2வது நாள் 3 பேரும் சேர்ந்து அந்த வேலையை செய்வாங்க. ஸோ அப்போ மொத்தமா அந்த வேலையை செய்து முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்னு கேட்கறாங்க. ஸோ டைம் அண்ட் ஒர்க்ல இந்த மாதிரி ஆல்டர்னேட் டேஸ் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வந்தா எப்படி குயிக்கா சால்வ் பண்ணுறது பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்முடைய அகாடமியில டிஎன்பிஎஸ்சி மற்றும் போலீஸ் எக்ஸாமுக்கான எஸ்பெஷலி மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கும் தனியா ஆன்லைன் லைவ் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேஜ் போயிட்டு இருக்கு. கிளாஸஸ் பத்தி வேற ஏதாவது டீடைல் வேணும்னா மேல இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. கொஸ்டின்ல எக்ஸ் ஒரு வேலையை தனியா செஞ்சா 30 நாள்ல செஞ்சு கொடுப்பாரு, ஒய் தனியா செஞ்சா 45 நாள்ல செஞ்சு கொடுப்பாரு, இஜெட் தனியா செஞ்சா 90 நாள்ல செஞ்சு கொடுப்பாரு. 3 பேர் ஒன்னா சேர்ந்து வேலையை செய்யலாம் ஸ்டார்ட் பண்றாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் நாள் பார்த்தோம்னா எக்ஸ் செய்வாரு, 2வது நாள் எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இஜெட் 3 பேரும் செய்வாங்க. 3வது நாள் அகைன் எக்ஸ், 4வது நாள் அகைன் எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இஜெட். இந்த மாதிரி ஆல்டர்னேட்டா செஞ்சுட்டே போறப்ப மொத்தமா எத்தனை நாள் அந்த வேலையை செய்து முடிக்கணும்னு கேட்பாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா, ஃபர்ஸ்ட் இந்த 3க்கும் காமனா எல்சிஎம் எடுங்க. ஸோ எல்சிஎம் அப்படிங்கிறது பார்த்தோன்னே எப்படி ஈஸியாக எடுக்கலாங்கிறது பார்க்கலாம். இருக்கிற வேல்யூ எது ஹையஸ்ட் வேல்யூன்னு பாருங்க, 90. இந்த 90 அப்படிங்கிறது மற்ற 2 எண்ணாலையும் வகுப்படுதான்னு பாருங்க. 45ஆலையும் வகுப்படும், மீதி 0 வரும். 30ஆலையும் வகுப்படும், மீதி 0 வரும். அப்ப இதுதான் இதோடைய எல்சிஎம். ஸோ அப்போ இங்க ரைட் பண்ணிக்கலாம், இதுதான் இதோடைய எல்சிஎம். நெக்ஸ்ட் இந்த 30 எத்தனை டைம் வரும்னா 90 வரும், 3 டைம். 45 எத்தனை டைம் வரும்னா 90 வரும், 2 டைம். இந்த 90 எத்தனை டைம் வரும்னா 90 வரும், 1 டைம். ஸோ பாருங்க, இந்த 3 அப்படிங்கிறது எக்ஸ் ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை, இந்த 2 அப்படிங்கிறது ஒய் ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை, இந்த 1 அப்படிங்கிறது இஜெட் ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை. ஸோ அடுத்தது 3 பேர் ஒன்னா சேர்ந்து இந்த வேலையை செய்யலாம் ஸ்டார்ட் பண்றாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் நாள் எக்ஸ் செய்வாரு, 2வது நாள் 3 பேரும் சேர்ந்து செய்வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நாள் எக்ஸுக்கான வேலை எத்தனை, 3 வேலை. 2வது நாள் 3 பேர்த்துக்கும் சேர்த்தி, அதாவது 3 பிளஸ் 2 பிளஸ் 1 6. ஸோ மொத்தமா 6 பிளஸ் 3 9. ஸோ 9 அப்படிங்கிறது 2 நாள். ஸோ 2 நாளையில 9 வேலை செஞ்சு முடிப்பாங்க. சரிங்களா? இப்போ மொத்த வேலை எத்தனை, 90 வேலை. அப்ப 90 வேலைக்கு எத்தனை நாள் ஆகும்? இது அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 90 × 2 வகுத்தல் 9. ஸோ கேன்சல் பண்ணுங்க. 10 × 2 20 நாள் ஆகும். மொத்தமா அந்த வேலையை செய்து முடிக்க 20 நாள் ஆகும். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர்.